ஹாய் கிருஷி. ஹாய். இன்னைக்கு நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாமா? என்னது? ஓட்ஸில் ட்ரை பண்ணலாமா? ஐயோ எனக்கு வேணாப்பா. இல்லைம்மா, ஓட்ஸில் மஞ்சூரியன் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். மஞ்சூரியனா? கேபேஜ் மஞ்சூரியன் பண்ணுவாங்க. கேபேஜ் மஞ்சூரியன் பண்ணுவாங்க, நம்ம இன்னைக்கு ஓட்ஸில் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். சரி நீங்கள் பண்ணுங்க, அப்போ நான் சொல்கிறேன். சரி, முதல்ல ஒரு 150 கிராம்ஸ் ஓட்ஸ் எடுத்துருக்கேன், சரியா? அப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அப்புறம் துருவன கேரட் ஒன்று போட்டுக்கலாம், ஓகேவா? இது கூட உப்பு மிளகு பொடியும் உப்பு மிளகு பொடியும் போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் கெட்டியாகும். கெட்டியானா தான் நம்ம ஓட்ஸ் வடை சுட முடியும். ஆமாம், ஓட்ஸ் வடை சுட்டு அதை நல்ல சாஸ் அது இதுன்னு ஊற்றி நம்ம மஞ்சூரியன் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா அதை மிக்ஸ் பண்ணுறேன், ஓகேவா? மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா அது ஊறட்டும், சரியா? அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் குட்டி குட்டி பால்ஸ் பண்ணி நான் ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன், சரியா? ஆமாம், குட்டி குட்டியாக நிறைய பால்ஸ் பண்ணி முதல்ல வச்சுக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானது ஒன்றொன்னா போட்டுடலாம் அதில், சரியா? சரி, ஓகே. அம்மா நிறைய பால்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன சூடாச்சு, ஒன்றொன்னா இதில் போடுறேன், ஓகேவா? சரி தங்கம். இப்போ இதை லைட்டாக கொஞ்சம் திருப்பி விடலாம், சரியா? நல்லா எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதனால ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, அப்புறம் உள்ள வேகாது. ஆமாம், அதனால லோ ஃப்ளேம் கூட வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வடையை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நான் கொஞ்சம் ஸ்லோவாக திருப்பி திருப்பி விடுறேன். அது பிய்யதாம செய்யும் 2-3. நம்ம ரவுண்டா இருக்கிறத பார்த்து எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ ரெடி ஆயிடுச்சு, பத்தியா? கோல்டன் ப்ரௌனா இருக்கா? அவ்வளோதான். இதை இப்போ ஒரு தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம், சரியா? இப்போ மஞ்சூரியன் ரெடி பண்ணிக்கலாம், ஓகேவா? முதல்ல இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இது பூண்டு இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை இதில் போட்டுக்கலாம். ரசம் வாசம் இல்லைம்மா, அது பூண்டு வாசம். சரி, ஓகே. நான் ஒரு வெங்காயத்தை எப்படி வெட்டி பிடிச்சிக்கும் பார்த்தியா? அந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டாச்சு. கொஞ்சம் வதங்கின உடனே கொடை மிளகாவும் நான் அதே மாதிரி வெட்டிச்சுக்கேன், அதையும் நான் இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிறேன். கொடை மிளகா உரைக்காது. சரிம்மா, இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாஸஸ்லாம் ஊற்றிடலாம், சரியா? இதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு சோயா சாஸ் ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு. ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றுறேன். சரி, இதில் நான் இன்னைக்கு சில்லி சாஸ் ஊற்றலை, ஏன்னா நீ சாப்பிட மாட்டேல்ல, உனக்கு உரப்பாயிரும், அப்போ நீ வேணான்னு சொல்லிடுவேன். ஸோ நான் சில்லி சாஸ் மட்டும் ஊற்றலை. தேவைப்பட்ட அது கூட 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், ஓகே? இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக விட்டுறணும். உனக்கு சாஸ் எப்பவுமே நான் கொடுக்க மாட்டேன், ஆனால் இது என்னைக்காவது ஒரு நாள் தானே பண்ணுறோம், அதனால ப்ராப்ளம் இல்லை, ஓகே? அடிக்கடி தான் சாப்பிடக்கூடாது, நம்ம எப்போவாச்சும் தானே சாப்பிட்றோம், அதனால ப்ராப்ளம் இல்லை.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க பால்ஸை இதில் போட்டுடலாம். சரியா? போட்டு இந்த பால் போட்டுக்கணும். போட்டு பார்த்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய ஏற்கனவே உடஞ்சிருச்சு. இதுவும் உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காதுல்ல. ஸோ பார்த்து ஸ்லோவாக கிண்டணும். பார்த்து ஸ்லோவாக பண்ணணும். லைட்டாக மிக்ஸ் அதில் வந்து அந்த சாஸில் அது அப்படியே வேகும். ஓகேவா? இது அவ்வளோதான். 2 மினிட்ஸ் நம்ம அதில் வேக வச்சா போதும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நீ இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றியா? உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் குட்டி பாப்பாக்கும் பிடிக்குமா இது? ஓகே ஓகே